அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 25/1/2022 செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், தை மாதம் 12ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:35 நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 5:10 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 8:30 வரை சித்திரை, பின்பு சுவாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் உள்ளது. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் சூரியன், கும்பத்தில் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். இந்த கிரக சூழ்நிலைகள் சிறப்பாக அமைந்துள்ளதன் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஒரு வெற்றிகரமான நாளாக அமையப்பெறுவீர்கள். நீங்கள் ஒரு பட்டியலை ஏற்படுத்திக் கொண்டு உங்களது காரியங்களை முறையாக நேர மேலாண்மையுடன் நீங்கள் செயல்படுத்தினால் அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை பெற முடியும். எனவே பழைய முயற்சிகள் கூட இப்பொழுது மீண்டும் நீங்கள் முயற்சிக்கலாம். ஏற்கனவே உங்களால் முடியாத சில காரியங்கள் கூட இப்பொழுது உங்களால் முடித்து காட்ட முடியும். இன்றைய தினம் அதற்கான ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுகிறது. எனவே நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினம் வெவ்வேறு வழிகளில் உங்களுக்கு பண வரவுகள் உண்டு. இதுவரை இருந்து வந்திருந்த பண தட்டுப்பாடுகள் இப்பொழுது நீங்கும். இதனால் உங்களுக்கு மனம் நிம்மதியான ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் பிளாக் அண்ட் ப்ளூ. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 2. இன்றைய தினம் உங்களது மனைவியுடன் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மனநிலையில் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை இருப்பார். இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை பெருகும். இன்றைய தினம் உங்களது செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக அமையப்பெறுகிறது. ஊதறித்தனமாக செலவு செய்ய முயற்சிக்காமல் இருங்கள். அது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நியாயமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும். அதிலும் குறிப்பாக உங்களை நேசிப்பவர்கள், உங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், உங்கள் மீது அக்கறை காட்டுபவர்களிடம் நீங்கள் உண்மையாக நியாயமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு சுற்றுலா செல்வதற்கான பழைய நினைவுகள் தோன்றி உங்களுக்கு மறுபடியும் அதை அசை போட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை இனிமையானதாக அமையும். நீங்கள் இன்றைய தினம் அலுவலகத்தில் செய்ய போகும் வேலை வருங்காலத்தில் உங்களுக்கு நல்ல பலன் தருவதாக அமையும். எனவே இன்றைய தினம் உங்களது அலுவலக காரியங்களில் உங்களுக்கு வருங்கால பயன்கள் உண்டு. எனவே எதிர்கால நலன் கருதி நீங்கள் அனைத்து முயற்சிகளையும் இப்பொழுது மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்க முடியும். அதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் சொர்க்கம் பூமியில் உள்ளது என்று உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு நல்ல மனநிலையில் இன்றைய தினம் காணப்படுவார். அவர்கள் உங்களது இல்வாழ்க்கை மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் நிலுவையில் இருந்து வந்திருந்தால் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக வம்பு வழக்குகள் உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. எனவே அனைத்து விதமான பஞ்சாயத்துகளிலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்து உங்களது மன மகிழ்ச்சியையும் உங்களது மன தைரியத்தையும் அதிகரிக்க செய்யும். இன்றைய தினம் குழந்தைகள் வழக்கம் போல அல்லாமல் உங்களது பேச்சிற்கு மதிப்பு கொடுத்து உங்களுடன் மரியாதையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் அன்பு மகிழ்ச்சி பெருகும். இன்றைய தினம் உங்களுக்கு பழைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக
அமையப் பெறுவீர்கள். உங்களது கனவுகள் நினைவாகும் நாளாக இன்று அமையும். இன்றைய தினம் திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக நடத்தலாம். அதற்கான நல்ல நாளாக இன்று அமையப்பெறுகிறது. உங்களது சுபகாரிய பேச்சுகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு தள்ளப்படும். எனவே இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக இன்றைய தினம் உங்களுக்கு எந்தெந்த சுபகாரியங்களில் பெண்டிங்காக உள்ளதோ அனைத்தையும் நீங்கள் இன்றைய தினம் முயற்சி செய்யலாம். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி சப்போர்ட் பண்ணினால் மட்டுமே நமது வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக உங்களது அலுவலகத்தில் அமையும். உங்களது சக ஊழியர்கள், உங்களது உயர் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இதுவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் வழிக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் அமையப் பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் உள்ளது. எனவே திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளோ அல்லது எந்த விதமான செயல்பாடுகள் அனைத்தையும் நீங்கள் இன்று மேற்கொள்ளலாம். உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும், பணவரவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிலும் உங்களது தாய்வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பணத்தை பெருக்குவது குறித்த எண்ணங்கள் உங்களது மனதில் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு விதையாக அமைந்து உங்களது பண வருவாயை பெருக்கிக் கொள்ள இன்றைய தினம் நல்ல தினமாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் நிதானத்துடன் செயல்பட்டால் கண்டிப்பாக அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை பெற முடியும். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னி ராசி அன்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் ஆகியவற்றை நான் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். நீங்கள் நமது வீடியோவை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே மீண்டும் நமது வீடியோவை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பார்த்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.